மேடையில் நடனமாடிய நடிகை, ஆபாச சைகை காட்டிய நடிகர், குவியும் கண்டனம். திரும்பிய பக்கம் எல்லாம் கன்னிவிடி என்பது போல மலையாள நடிகர் மோகன்லால் தற்போது பிரச்சனைக்கு மேல் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் அவர் நடிகை ஒருவர் மேடையில் நடனமாடிய போது ஆபாசமாக செய்கை காட்டியது தற்போது பெரும் பேசு பொருளாகி உள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி மலையாள சினிமா நடிகைகள் தங்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லை குறித்து வெளிப்படையாக புகார் கூறி வருகின்றனர். அந்த புகாரின் அடிப்படையில் நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. மலையாள நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக இருந்த சித்திக் மீது ரேவதி சம்பத் என்ற நடிகை அவர் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக புகார் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து அம்மா அமைப்பின் பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல இயக்குனர் ரஞ்சித் மீதும் வங்காள நடிகை புகார் கூறியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இளைஞர் ஒருவரும் அவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் கூறியதை தொடர்ந்து அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி அம்மா உறுப்பினர்கள் நடிகைகள் புகார் கூறியதை அடுத்து அம்மா சினிமா நடிகர்கள் சங்க தலைவராக இருந்த மோகன்லால் உள்ளிட்டவர்கள் எந்த கருத்தையும் கூறாமல் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்தனர். இதனையடுத்து திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மோகன்லால், ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பதில் கூற வேண்டியது அம்மா அமைப்பு மட்டும் அல்ல, ஒட்டுமொத்த சினிமா துறையும் பதிலளிக்க வேண்டும். என்னை நோக்கி அதிக கேள்விகள் வருகின்றன. வழக்கறிஞர்களிடம் கலந்து ஆலோசித்துதான் அம்மா அமைப்பின் பதவியிலிருந்து விலகினேன். கூகுள் மீட் மூலம் அனைவரிடத்திலும் பேசிவிட்டு தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மலையாள சினிமா தகர்ந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. மலையாள சினிமாவை குறிவைத்து இந்த துறையை மொத்தமாக தகர்க்க பார்க்கிறார்கள். நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்று பேசியிருந்தார். இப்படி மோகன்லால் குறித்து சர்ச்சை ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்க அதில் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரின் மகள் நடனமாடிக்கொண்டு இருக்க முதல் வரிசையில் அமர்ந்திருந்த மோகன்லால் ஆபாசமாக அசிங்கமாக கையால் சைகை காட்டியிருந்தார். அந்த வீடியோ இப்போது சர்ச்சையானதை அடுத்து வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள், ஒரு பொது இடத்தில் மகள் வயது நடிகை ஒருவர் நடனம் ஆடும்போது இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொண்ட நீங்கள் எப்படி அம்மா சங்கத்தில் 2 முறை தலைவராக இருந்தீர்கள் என சரமாரியான கேள்விகளை கேட்டு வருகின்றனர்.